பார்த்தீங்கன்னு சொன்னால் ராமநாதன் அர்ஜுனாக அடியும் தெரியா நுனியும் தெரியா. பயங்கரவாத தடை சட்டம் எப்போ உருவாக்கப்பட்டது, யார் உருவாக்கினதுன்றது தெரியாது. ஆனால் பயங்கரவாத தடை சட்டத்தில் சங்கி எந்தெந்த வரிகளுக்கு கைது செய்யப்பட்டார்ன்றதை கோடிட்டு காட்டக்கூடிய விளக்கம் கொடுக்கக்கூடிய அறிவு இந்த வேலை செய்து கொண்டு நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன், நீ எல்லாம் வைத்தியர் என்று சொல்லிக்கொண்டு இந்த டிக்டாக் மூலம் பல தரப்பட்ட பயன்பாடுகள் இருக்குது. உண்மையில் சொல்லப்போனால் எங்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட திறமைகளை, தனிப்பட்ட தாளந்துகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு களமாக இந்த டிக்டாக்கை பயன்படுத்துறது வளமை. அந்த வகையில் ஒரு பொம்பளை புள்ள தனக்கு அந்த ரேப் பாடல்கள் பாடுவதற்கு முடியும் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு, அல்லது உலகம் பார்க்கட்டும், பார்த்தா கொஞ்சம் தனக்கும் அதில் ஒரு தனக்குரிய திறமைக்கு ஒரு களம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற நினைப்போட சில பாடல்களை பாடி போடுது. ஏற்கனவே பலர் பாடிய பாடல்களில் தான் பாடி தன்னுடைய சொந்த குரலில் பாடி போடுது. அதை பார்த்துட்டு ஒரு ஆள் கமெண்ட்ஸ் போடுறான், அந்த ரத்தி ஆதித்தன் பாடின கந்தர் கூட்டம் பாட்டில் சில வரிகளை ரேப்பாக பாட சொல்லி கேட்குறான். வந்த பிள்ளையும் அதை பாடி கமெண்ட்ஸாக வீடியோவாக அப்லோட் பண்ணுது. இது டிக்டாக்கில் அந்த பிள்ளை அப்லோட் பண்ணுது. அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் நிறைய பேர் தங்களோட கண்டென்ட்டாக அதை பயன்படுத்துகிறாங்க. எப்படின்னு சொன்னால் இந்த சிச்சுவேஷனில் இப்போ ஒரு தம்பி ஒரு ஆள் கைது செய்யப்பட்டிருக்கார் தான், உங்களுக்கு தெரியும், ரேப் பாடகர் சங்கி கைது செய்யப்பட்டிருக்கார். அப்போ அந்த சிச்சுவேஷனில் அடுத்ததாக கைது செய்யப்பட போகும் பெண் பாடகி அப்படின்னு சொல்லி டைட்டிலோடு எங்களோட மிஸ்டர் மெண்டல் அர்ஜுனா ராமநாதன் அவர்களும் ஒரு கமெண்ட்ஸ் போஸ்ட் ஒன்று போட்டிருக்கார் யூடியூப்பில். அதே மாதிரி இன்னும் சிலர் அந்த வீடியோவை பதிவிறக்கம் செய்து தங்களோட தளங்களில் போட்டிருக்கணும். அதுக்கு அந்த வீடியோக்களுக்கு கமெண்ட்ஸ் வருது, அடுத்ததாக உள்ள போகிறாள் நீதான் அப்படின்ட்டுலாம் வருது. அந்த கமெண்ட்ஸுகளை கூட டிலீட் பண்ணல, அப்படியே விட்டுருக்கு. இப்போ அந்த பிள்ளை பாடினது ரத்தி ஆதித்தன் என்ற ஒரு ரேப்பர், ஒரு பிரபலமான ரேப்பர் பாடின கந்தர் கூட்டம் பாட்டு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு பிரபலமான பாடல். அந்த பாட்டில் அருமையான சில வரிகள் வரும், அப்படியே கண்டினியூஸாக பாடுறது. ஸோ அந்த வரிகளை அந்த பிள்ளை பாடி போட்டிருக்குது. அதை பாடைக்குள்ளே அது அப்படியே மூச்சு விடாமல் ஒரு கண்டன் அப்படியே ஃபுல் லிரிக்ஸே அப்படியே பாடி முடிக்கிறன்றது நல்ல ஒரு டேலண்ட். அப்போ அதை பாடைக்குள்ளே அது நிறைய பேர் பார்க்கக்குள்ளே அந்த பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பாடுறதுக்கு அப்படின்றதான் அந்த பிள்ளையின் எதிர்பார்ப்பு. அதையே டவுன்லோட் பண்ணி சிலர் கண்டென்ட்டாக போட்டு வச்சுட்டு செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ அந்த பிள்ளை ஒரு வீடியோ ஒன்று போட்டது, தயவு செய்து இந்த பாடலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட சுய லாபத்துக்காக, உங்களோட சுய தேவைக்காக இதை பயன்படுத்தாதேங்கோ. என்னென்னு சொன்னால் இந்த பாடலை நான் ஒவ்வொரு ரேப் பாடல்களையும் பாடி போடுறது எனக்கு இதில் இருக்கிற திறமை வெளியில் தெரியட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை பதிவேற்றிருக்கிறேன், தவிர வேறு எந்த காரணமும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்லியிருக்கு. அந்த வீடியோவை அது டிக்டாக்ல மட்டும்தான் அந்த வீடியோ அந்த பிள்ளை போட்டிருக்குது. என்ன சொன்னால் அவர்கிட்ட ஃபேஸ்புக்கோ யூடியூப் எதுவுமே இல்லை. அப்போ எனக்கு சொன்னதா அண்ணே, இந்த வீடியோ இருக்கா நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக்லேயும் இருக்கா பதிவேற்றி ஒரு சப்போர்ட் தாங்க. என்னென்னு சொன்னால் நிறைய பேருக்கு அது தெரிஞ்சால் தான் தெரியும் அது இந்த வீடியோவின் அர்த்தம் என்னன்றது தெரியும் என்று சொல்லி. என்ன சொன்னால் தவறாக பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னால் அந்த புள்ள தான் அந்த பாட்டை பாடினது போல் கருத்துருவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ராமநாதன் அர்ஜுனாக அடியும் தெரியா நுனியும் தெரியா. பயங்கரவாத தடை சட்டம் எப்போ உருவாக்கப்பட்டது, யார் உருவாக்கினதுன்றது தெரியாது. ஆனால் பயங்கரவாத தடை சட்டத்தில் சங்கி எந்தெந்த வரிகளுக்கு கைது செய்யப்பட்டார்ன்றதை கோடிட்டு காட்டக்கூடிய விளக்கம் கொடுக்கக்கூடிய அறிவு சம்மந்தப்பட்டவங்களுக்கு தானே தெரியுமே என்ன. சரி, அதை விடுவோம். அப்போ அப்படி இந்த பிள்ளைன்ற வீடியோவையும் போட்டு அடுத்ததாக கைது செய்யப்பட போகின்ற பெண் பாடகி அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பிள்ளைன்ற பாட்டையும் அப்படியே போட்டு ஒரு வீடியோ செய்து வச்சிருக்கிறார். இதே மாதிரி இன்னும் சில நபர்கள் தங்களுடைய ஃபேஸ்புக்கில் முகமே காட்டாத ஃபேஸ்புக்குகளில் அந்த பிள்ளைன்ற வீடியோவை அப்படியே தூக்கி போட்டு வச்சுருக்காங்க. அப்போ அதுக்காக அந்த பிள்ளை சொன்னது இந்த வீடியோவை இருக்கா அப்லோட் பண்ணி விடுங்கன்னு சொல்லி. நான் அப்லோட் பண்ணின இடத்துல நிறைய பேர் உண்மையிலே சொல்கிறாங்க, தங்கச்சி நீங்கள் பயப்படாதேங்கோ, அது எல்லாம் இதுக்கெல்லாம் உங்களை கைது செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் அது உண்மையிலே அந்த பாட்டு அந்த பிள்ளை பாடையில், அது ரத்தி ஆதித்தன் பாடினா கந்தர் கூட்டம் என்ற பாட்டு ஒரு 4 வருஷத்துக்கு முதல் வந்தது, எல்லாருக்குமே தெரியும். அப்போ அந்த பாட்டுக்கு கைது செய்யப்பட போகிறது இல்லைன்றது தெரியும். அதில் சிலர் வெண்மத்தை கூட்டுறாங்க அப்படின்னு சொன்னால், இவ்வளோ பயம் இருந்தால் பேந்தினத்துக்கு பாட வர தேவையில்லாத லைக் கமெண்ட்ஸுக்கு வாரியோ என்று சொல்லி கமெண்ட்ஸை போடுறாங்க. சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது நீதான், சரி பயப்படாத, கைது செய்து போட்டு 14 நாளில் விடுவாங்க, இப்படியெல்லாம் கமெண்ட்ஸ் போடுறாங்க. இல்லை, ஒரு புள்ள தனக்கு இருக்கிற திறமையை ஒரு டிக்டாக் தளத்தை மட்டும் உருவாக்கி அதில் அந்த பாடல்களை பதிவேற்றி கொண்டு வருது, தனக்கு இருக்கிற திறமையை வெளிக்காட்டி கொண்டு வருது. இந்த டைமில் இதுதான் சிச்சுவேஷன் சொல்லி போட்டு இதை தூக்கி அடித்து அந்த பிள்ளையை பெருட்டி, ஒரு பொம்பளை பிள்ளைன்னு சொல்லிக்க தெரியும் தானே உங்களுக்கு, சமூகத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, மாமன் சித்தப்பன் பெரியப்பன் அப்பா அம்மான்னு சொல்லி எல்லாருமே அந்த பிள்ளைக்கு பேருந்து ஏச்சும் பேச்சுமா தான் இருக்குது. அப்போ இப்படியான சிச்சுவேஷனில் ஒரு பிள்ளைன்ற திறமை வெளியில் வாரது தவறோ. ரெண்டாவது, இப்போ மற்றாக்கள் முகங்காட்டாதாக்கள் ஒரு வீடியோவை அப்லோட் போடல, அவங்க தங்க இந்த கருத்துமே சொல்ல போகிறது இல்லை, அந்த பிள்ளைன்ற வீடியோ மட்டும்தான் அப்படியே போடுறாங்க. கருத்து எழுதுறவங்க கீழே கமெண்ட்ஸ் போடுறவங்க தங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸை தங்களோட அறிவு கட்டின மாதிரி எழுதுறாங்க. அது வேறு. நீ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அடுத்ததாக கைது செய்யப்பட இருக்கின்ற பெண் பாடகி என்ற தலைப்பு போடுறாய்,
அதே மாதிரி உள்ளுக்கு வந்து இந்த பிள்ளையை பற்றி புலனாய்வுத்துறை விசாரித்து கொண்டு தெரியுதாம்னு சொல்லி தனக்கு தகவல் வந்திருக்காமன்னு சொல்லி வர போட்டிருக்காரு. அடே கந்தர் கூட்டம் பாட்டு 4 வருஷத்துக்கு முதல்ல வந்து அந்த பாட்டு எத்தனையோ பேர் எத்தனையோ இடங்களில் பாடிட்டாங்க. அந்த பாட்டில் ஒரு 4 வரி அந்த பிள்ளை பாடி இருக்கு. அதுக்கு அதை அரெஸ்ட் பண்ண போகிறாங்களாம், அதுக்கு புலனாய்வு தேடி தெரியுதாமன்னு சொல்லி ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி அதை நிறைய பேர் பார்த்தா அதில் அவனுக்கு காசு. இந்த வேலை செய்து கொண்டு நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன், நீ எல்லாம் வைத்தியர்ன்னு சொல்லிக்கொண்டு தயவு செய்து நீங்கள் போடுற கமெண்ட்ஸ்களை யோசிச்சு போடுங்க. அந்த புள்ளை அதில் தெளிவுபடுத்தி இருக்குது தெளிவாக. இந்த பாட்டு நான் என்னுடைய தனித்திறமையை வெளிப்படுத்துறதுக்காக பாடின பாட்டு தானே தவிர வேறு எதுக்குமே இல்லை. தயவு செய்து இதை உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி புதுசாக நீங்கள் தலைப்புகள் வச்சு பகிராதேங்கோ அப்படின்னு சொல்லி அந்த புள்ளை சொல்லியிருக்கு. இதுக்கு வந்து பயந்துட்டியோ பயந்தேன் வீடியோ விட்ற அப்படி இப்படிலாம் கமெண்ட்ஸ் போட்டுருக்கீங்களாடாப்பா. தெரியாமல் தான் கேட்குறேன். உங்களோட மைண்ட் செட் என்ன, உங்களோட மென்டாலிட்டி என்னன்றது விளங்குது இல்லையே. யோசிச்சு பாருங்கோ.